ஹலோ காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் போலீஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த போலீஸ் கேம் எஸ்கேப்பில் எப்படி நம்ம இப்போ ஜெயிக்கிறோன்றத பார்த்துட்டு எப்படி அது நான் கிராண்டின்னு சொல்லியிருந்தேன்ல, கிராண்டி சேலஞ்சு அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கேன். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 5 ஒதுக்கி வச்சுருக்கேன். கூட பார்க்குறதுக்கு முன்னாடி லைக், ஷேரு, சப்ஸ்கிரைபு, பெல் ஐக்கான் அழுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் எனக்கு இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்பீடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஃபஸ்ட்டு ஆளாக வந்துடும். ஐயோ, கீழே வந்து வாரன்னே இருக்கிறேன். போ, இதெல்லாம் சிம்பிள். ஈஸியாக இந்த ப்ரோ பிளேயர்கிட்டேயே வம்பி இழுக்கிறானுங்க இவனுங்க. ஈஸியாக அடித்து உடச்சி பாக்கெட்டில் போட்டு அப்படியே திரும்பி ஓட்டுருவேன். ஓ, இந்த அக்கா அடி ஏன் மேலே கையை சாவுடி, சாவு 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 சாவு. போலீஸ் கேமையும் இது ரோப்ளாக்ஸ் வீடியோவும் கூட சீக்கிரமாகவே வரோம். ஏன்னா ரோப்ளாக்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்குது. நிறைய கேம்ஸை நான் ஒன்று எடுத்து போகிறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். ப்ளீஸ் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணி விளையாடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, கூட வேறு கொஞ்சம் நல்லா பிஸியாக இருந்தேன். இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை தான் அதிகமாக போயிருந்தது. வீடியோவே கொஞ்சம் நாளாகவே போடல. உங்களுக்கே தெரியும், 4 நாளாக எத்தனை நாள் தெரியல கரெக்டாக. இப்போ போடணும்னு தோணுச்சு. சரி, இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இப்போயே முடிஞ்சிச்சுன்னா போஸ்ட் பண்ணிடுவேன், இல்லைன்னா நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். இது மட்டும் நான் இப்போ சொல்லி முடிச்சுட்டு அப்படியே போயிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் போட போகிறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த வாட்டி சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் இது வந்து பெருசாக இருக்கும். பெருசான ஒரு வீடியோவாக, லாங் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த லாங் வீடியோ சீக்கிரமாக எடிட்டிங்லாம் செம்ம ப்ராப்ளம். வாய்ஸ் நான் ரொம்ப நேரம் கொடுக்கணும். சரி, பரவாயில்ல. ஓகே, இந்த இடம் கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் இப்போ இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தோணும். ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப ஸ்பீடாக ஓடிவேன். ஃபஸ்ட்டுலாம்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக ஓடுவோம். இது ஒரு இடத்துல 20 தானே இருக்கும். ஒரு லிவர் இருக்கும், சுற்றி விட்ற மாதிரி இருக்கே. நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு என்ன ஜம்பை 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 அப்படி கிருட்டுன்னு ஓடுவோம். எல்லார டைலாக்கும் அவரோட ஒருத்தரோட டைலாக்கு ராஜ் மைண்ட் வாய்ஸ். அவரோட ஒருத்தரோட டைலாக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம்? நான் யூஸ் பண்ணால் தப்பா இல்லை, நீங்களே கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எல்லாமே பேசுவாங்க, அதுதான் நான் பேசுவேன். இன்னும் தப்பாக எடுத்து செய்யும். இது கஷ்டமாச்சே. போ ஜம்பு பொடி, ஜம்பு பொடி, ஜம்பு பொடி, போடுற ஜம்பை இன்சைட் பொடி, ஆனால் இன்சைட் பொடி போடுறா ஜம்பு பொடி, ஜம்பு பொடி, ஜம்பு பொடி, ஜம்பு பொடி, ஜம்பு பொடி, ஜம்பு பொடி. இது பச்சை கலரில் நான் நினச்சதா இல்லையான்னு தெரியல. பரவாயில்ல. போ சீக்கிரம் அது எடுறா போடா போ. கரெக்டாக நான் இதை எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு வர்றதுக்கு இப்போ டைம் என்னது? 10:53 ஆகுது. கரெக்டாக 10:53க்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு டேட் வந்து 22. ஆமாம், 22 தான். 22
எப்போ நம்ம வீடியோவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜ் வருதோ, நான் சில பேர் மாதிரிலாம் சில பேர் தான் சொல்கிறேன், சில பேர் மாதிரி காசு கொடுத்து ஏற்றுறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுல்ல. நீங்களே சொல்லுங்கள், சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளே சொந்தமாக பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது தானே? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். அதனால தான் இந்த மாதிரி காசு கொடுத்து பண்ணுற வேலையே இந்த தேவையே இல்லை இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான். இந்த காசு கொடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப என்ன பண்ணுறது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன வீடியோ பண்ண போகிறேன்னா இந்தமாரி ஷார்ட்ஸ் தான் இப்போ அதிகமாக போட போகிறேன். நான் வீடியோஸ் அதிகமாக போட்டேன், ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடல. ஷார்ட்ஸ் ரெண்டு ஷார்ட்ஸ் தான் அது நான் பேசினது அந்த மாதிரி தான் வருது. ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக போடுற ஐடியா கிட்டேயே நான் இல்லை. அதனால தான் நான் இந்த வாட்டி ஷார்ட்ஸ் மேலே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா அது அதிகமாக போடல, அவ்வளோதான் விஷயம். இதுவும் வரும், ரெண்டுமே வரும். ஆனால் நான் இது மேலே தான் ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அது விட்டேன். அதனால தான் அந்த 2 வீடியோ வந்து எங்கள் அம்மா வந்து சும்மா வச்சுட்டு இருக்கும்போது போஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் ஒரு வீடியோ வந்து செம்மையாக வியூஸ் போச்சு, 142 வியூஸ் போச்சு. இன்னொரு வீடியோ வந்து 62 வியூஸ் போச்சு. பரவாயில்ல, அந்த ஒரு வீடியோ செம்ம ரீச்சு, ரொம்ப ரீச் இல்லை, ரீச் அவ்வளோதான். அது எப்படியும் சும்மா ஷார்ட்ஸ் தள்ளி பார்த்துனுக்கும் போது வந்திருக்கும், அதை பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள். நம்மளுக்கு என்ன வியூஸ், அவ்வளோதான். இங்கே இந்த யூடியூப் கதையே வியூஸ் வியூஸ் வியூஸ், அவ்வளோதான். கூட இந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். யூடியூப் இதை விட்டா ப்ளே ஸ்டோரு, அவ்வளோதான். இது 2 படி நான் எந்த நோண்டையும் நான் நோண்ட மாட்டேன். ஆமாம், யூடியூப் இந்த 2 யாரையும் சொல்லிட்டேன், இந்த 2 வச்சு நான் நோண்டவே மாட்டேன். இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு பார்க்கறதே பிடிக்காது. அதனால் நான் இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் வச்சுட்டும் இல்லை. இன்ஸ்டாகிராமு எங்கள் அம்மாவும் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஐடியும் இல்லை. சரி, நம்ம நான் எதுக்கு அதை பற்றி பேசணும்? போடா, ஜம்படி, ஜம்ப போடி. ஒரு டேக்கில் வச்சுருங்க, பர்ஃபெக்ட். எப்படி பர்ஃபெக்டாக முடித்தேன். முட்டையா என்னன்னு தெரியல, கலர்னு நினைக்கிறேன். கலர் இது கடைவட்டி. போடா. எப்படி செம்மையாச்சம்மா அவனை. என்ன இங்கே யார் ஒன்றா இருக்கு? ஏமாடி வந்து தள்ளி விட்டானுங்க. தலைவலி அப்படின்னு சொல்ல மாட்டேன். போ. அதான் ஏமாடுவேன், அவ்வளோதான். இந்த 2 விஷயம், இந்த 3 விஷயந்தான். எக்ஸிட். இது லேசர் லைட்டா? ஆமாம், லேசர் லைட்டு. இல்லை 100 டேக்குக்கு மேலே போகும் போல். ஏன்னா எனக்கு அவ்வளோவா ஆட வராது. கூட வேறு நான் தெரியாமல் அவசரப்பட்டு இது எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த வியூ வேறு வச்சுட்டேன்னா இல்லை வேறு ஒரு மாதிரி கடுப்பாகுதா, பார்க்கவே முடியல. அதான் சரி, போ.
இந்த ஸ்டேஜ் வந்து பலகையை வச்சு போடுறது. ஆமாம், அந்த கட்டை மேலே இது வச்சு போடுறது. தூக்கி முதல்ல கீழே தூக்கி போட்டுருவோம். அப்போ தான் மேலே ஏறி எடுத்துன்னு காம கீழே இந்த ஈஸியாக தரலாம். இந்தமாரி லோ பிளாக்ஸில் பாப்புலரான கேம் இந்தமாரி இந்த கேம் தான் இருக்கிறதுல இந்த ஜெயிலு அது இதுவான ஒரு பாப்புலரான கேமு. அந்த கேமில் இதுவும் ஒன்று. இந்த பலகையை ஒழுங்காக வைக்கணும். ஒரு பலகையை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரீஸ்டார்ட் கொடுத்தா தான் இந்த பலகை வரும். பாடி ஹார்ட் பீட் ஒரு செகண்டில் துடிச்சிட்டு வந்தது. என்ன பண்ணுறது? சுத்துறான். இப்போ வண்டி ஓட்டே டப்பா காரை குத்துக்கிறானுங்க. புக்காட்டி கொடுங்கடா, புக்காட்டி ஓட்டுறா வண்டி. ஓட்டு. ஐ திங்க் நீங்கள் தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். தெரியல. அம்மாடி கரெக்டாக இங்கே தூக்கி வந்து நிற்கிறேன். சீக்கிரம் ஓடு. இங்கே தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏரோ மார்க்கெலாம் இருக்குது. ஆமாம், ஏரோ மார்க் இருக்குது. இங்கே எப்படி ஜம்ப் பண்ணுறது? லைட்டுக்கு ஏறவும் முடியல. என்ன பண்ணுறது? சுடவும் முடியல, உடவும் இல்லை. இதை வச்சு அடிக்கவும் முடியல. என்னதான் ஏன் பண்ணுறது? இந்த வண்டி இடிச்சிடலாமா? சரி, இடிச்சு உடச்சி இது என்ன? இந்த வண்டி ஓட்டாமே இது தானாகவே ஆரம்பிக்குது. திருப்புறா வண்டியை என்ன ஒரே இல்லை. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா. இந்த ஏறி ஓடுறோம்ல, சூப்பர். ஏறி மேலே ஏறி நீங்கள் கவனிச்சிங்களா? நான் ஒரே ஒரு டேக்கில் தான் எல்லாத்தையும் முடித்தேன். அதை கவனிச்சிங்களா இல்லையா? நான் எல்லாத்தையும் ஒரே டேக்கில் தான் முடித்தேன். அதனால் பர்ஃபெக்ட் முடிச்சிருக்கேன்னா இல்லையா? அவ்வளோதான். நான் ஃப்ளைட் ஓடலை. நான் தான் ஓட்டுறேன். கழிச்சு இங்கே தூக்கின்னு வந்து விட்டுறானுங்க. இவனுங்க எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு கேம் தான். அதனால தான் சொன்னேன். சரி, பை.